9:15க்கு டான்னு உங்களெல்லாம் சந்தித்து பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் திரு கே.ஏ. செங்கோட்டையன். இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க போறார். அந்த காட்சிகளை கூட பார்க்கலாம். அதுக்கான எல்லா ஆயத்த பணிகளும் இருக்கு. இங்கே கட்சி அலுவலகத்தில் தான் அங்கே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. ஈரோட்டிலேருந்து இந்த ஸ்பாட்லேருந்து நமது செய்தியாளர் சதாசிவம் இணைகிறார். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை வரீங்க, யார் யாரெல்லாம் கலந்துட்டுருக்குறாங்க, எங்கே நடக்குது? இது கட்சி ஆஃபீஸில் தான் நடக்குது இல்லையா? செங்கோட்டையன் வந்துட்டாரா? ஆலோசனையை தொடங்கிட்டாரா? எப்போ பேச போகிறார்? என்ன பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க? கண்டிப்பா. அதாவது என்னன்னா, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறக்க போறதா 2 நாளைக்கு முன்னாடி தகவல் வெளியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போகிறப்ப நம்ம செய்தியாளர் வீட்டு முன்னாடி குள்ளம்பலத்தில் கூடிய அவர் தோட்டத்துக்கு முன்னாடி போனாங்க. அப்ப ஒரு நிகழ்ச்சிக்காக கலந்துக்க போறப்ப செங்கோட்டை ஒரு தகவல் வெளியிடுறாரு. அது என்னன்னா, இது வரைக்கும் நான் மௌனம் காத்த நிலையில் ஒரு 5ஆம் தேதி மனம் திறந்து பேச இருக்கிறேன். அதனால செய்தியாளர் சந்திப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதனால கோபிச்செட்டிப்பாளையம் கட்சி அலுவலகத்துல வர 5ஆம் தேதி திட்டமிட்டபடி 9:15க்கு செய்தியாளர் சந்திப்பதாக சொன்னாரு. இந்த செய்தியாளர் சந்திப்பு சொன்னதுக்காகவே அதிமுக தலைமையில பாத்தீங்கன்னா பெரிய அதிருப்தி ஏற்படுது. இவர் என்ன பேச போறாரு? இத்தனை நாள் மௌனமா இருந்தாரு. ஒரு இடத்துல கூட பங்கேற்ற நிகழ்ச்சியில குறிப்பிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எந்த நிகழ்ச்சியிலுமே அவர் பேரை உச்சரிக்கல. இப்படி மௌனம் காத்த நிலையில இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்த போக சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா தமிழக அரசியல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா இவர் செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நன்கு அறியப்பட்ட ஒரு நிர்வாகி. அவரு என்ன பேச போறாரு, அடுத்தது அவரோட அரசியல் செயல்பாடுகள் என்ன இருக்கும், அதே மாதிரி அதிமுக தலைமை மீது அவர் வைக்கக்கூடிய என்னென்ன விமர்சனங்களை வைக்க போறாரு, அதே மாதிரி பிரிந்து சென்றவங்களை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்த போறதாகவும் சொல்றாங்க. குறிப்பா இவர் சசிகலாவும் டிடிவி தினகரனையும் அதே மாதிரி இப்ப சமீபத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொடங்கிட்டு ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தையோ இணைக்க வேண்டும் அப்படிங்கிற தாக்கத்தை குறித்து பேச போறாரா, இல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனது நிலைப்பாடை என்ன மாதிரி அடுத்து நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு எதிர்ப்பு பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல் போறாரா என்னன்னு தெரியும். அது குறித்து செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். அதுக்கு முன்னதாக அவரோட ஆதரவாளர்களும் சரி, அவர் பொறுப்பு வகிக்கக்கூடிய ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்காரு. அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பாத்தீங்கன்னா அந்திமுறை, பவானி சாகர், கோபி, இந்த 3 சட்டமன்ற தொகுதியும் அவரு மாவட்ட செயலாளர் கூடிய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இதனால இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கட்சி அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல அடுத்தடுத்து அதிமுக தொண்டர்கள் வராங்க. குறிப்பா பெண்கள் அதிக அளவுல கட்சி அலுவலகத்துக்கு வராங்க. அவரு இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா 18 ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க. இதுல அதே மாதிரி ஒரு அதிமுக எம்எல்ஏ இருக்காங்க. அதாவது பவானி சாகர்ல பண்ணாரின்னு இருக்காரு. அவரு இந்த கூட்டத்துல கலந்துக்க போறாரா அப்படிங்கறது அடுத்தடுத்து தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல சத்தியமங்கலம் பவானி சாகர் எம்எல்ஏ பண்ணாரி கலந்துட்டாரு. ஆனா இந்த செய்தியாளர் சந்திப்புல அவரு உடன் இருப்பாராங்கிறது இன்னும் தெரியல. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்தியூர் பகுதியிலிருந்து ஒரு 3 ஒன்றிய செயலாளர்கள், கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாலான ஒன்றிய செயலாளர்கள், பவானி சாகர் உட்பட்ட ஒன்றிய செயலாளர்களும் கொண்டே இருக்காங்க. இன்னும் திட்டமிட்டபடி 9:15க்கு குள்ளம்பலத்திலிருந்து கட்சி அலுவலகத்திற்கு கோபிச்செட்டிப்பாளையம் அங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு செய்தியாளர் சந்திப்பு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் திட்டமிட்டப்பட்டது. ஆனா காலதாமதம் ஆகிறதுனால நேரடியாக செய்தியாளர் சந்திப்பு பேசிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கலாம்னு சொல்லி அவர் திட்டமிட்டிருக்கிறதா கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஒரே எல்லா கட்சிக்காரர்களும் சொல்லக்கூடிய ஒரே இது என்னன்னா, அவர் இந்த பகுதியில் செம்மல் செங்கோட்டையும் தான் அழைப்பாங்க. அதனால அவர் என்ன பேச போறாருன்னு அவருக்கு தாங்க தெரியும். ஆனா அதிமுகவை ஒருங்கிணைக்கிறது தான் ஒரு முக்கிய நோக்கமா இருக்கும். அதுதான் வலியுறுத்தி பேசுவாரு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஓஹோ, இதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்க அதிமுக தலைமையிலேருந்து அவங்கள்ட்ட தூது போயிருக்கிறாங்களா? ஏன்னா இதை அவர் கட்சி தலைமையோடைய அறிவுறுத்தலோடையோ இல்லாட்டி அவங்களுடைய இசையோடையோ செயலைங்கிறது வெளிப்படையாக தெரியுது. போர்க்கொடி எழுப்ப போறாரா, ஒருங்கிணைப்பை வலியுறுத்த போறாராங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஆனால் இதை பேட்சப் பண்ணுறதுக்கு, பேசிஃபை பண்ணுறதுக்கு முயற்சிகள் நடந்ததா? நேற்றுக்கு திரு கே.வி. ராமலிங்கம்லாம் அவரை சந்தித்தார்னு பார்த்தோம். தலைமையும் அவரும் டச்சில் இருக்கிறாங்களா? அமைதி தூது, பேச்சுவார்த்தை அதெல்லாம் போச்சா? நீங்கள் என்ன கேள்விப்படுறீங்க? இல்ல, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நேற்று அதாவது செய்தியாளர் சந்திப்புல 2 நாளைக்கு முன்னாடி அவர் செல்லும் இடங்கள்லாம் செய்தியாளர் சந்திப்பு அவரை போய் என்னதான் பேச போறீங்க அப்படிங்கறது பல கேள்விகள் அவர்கிட்ட முன் வச்சலாம். அவரு சிரிச்சபடியே ஒரே வழி 5ஆம் தேதி நான் சொல்றேன். நீங்க கேட்கக்கூடிய செய்தியாளர் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் என்ன விதமான பதில்களுக்கும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன்
அப்படிங்கிறாரு. இதுக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா நேற்று இரவு வந்து ஒரு 8:30 மணி அளவில் வந்து ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் கூடிய KV ராமலிங்கம் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து சந்திச்சிருக்காரு. அவர் சந்திப்பு குறித்து வந்து வெளியே வரக்கூடிய செய்தியாளர் கேட்க முயன்ற போது வெறும் கையெடுத்து கும்பிட்டு அப்படியே சென்றுட்டாரு. இதனால வந்து ஒரு தடவை வந்து கட்சியில இருந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவரை அனுப்பிச்சாங்களா அப்படிங்கிறது வந்து செய்தியாளர் சந்திப்புல அந்த கேள்விகளை வந்து முன்வைக்கிறப்ப அவர் அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. தொடர்ந்து அவர் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, கட்சியில இருந்து இது வரைக்கும் வந்து என்னை யாரும் பேசல, சமாதானம் செய்யல, அதே மாதிரி நான் யாரையும் வந்து அழைக்கல அப்படிங்கிறாரு. இதே முன்னாள் MP-யா இருக்கக்கூடிய சத்யபாமா அவர் கூட தான் வந்து பயணிக்கிறாங்க. இதே போன்று முன்னாள் MLA-க்களும் சில பேர் வந்து அவர் கூட பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அவரோட அதிருப்தியை வந்து எப்படியெல்லாம் வெளிப்படுத்த போறாரு, ரொம்ப ஆர்ஷா வெளிப்படுத்த போறாரா, இல்ல அதையும் மௌனமாவே வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறப்ப கடுமையா இல்லாம நிதானமா சொல்ல போறாரா அப்படிங்கறது இது இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னும் சில நொடிகளில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை எதிர்பார்க்கலாம். என்ன சொல்ல போகிறார், அவருடைய மனதின் குரல் மன் கி பாத்தில் போர்க்கொடி எழுப்ப போகிறாரா, இல்லை ஆலோசனை மாதிரி சொல்ல போகிறாரா, அது எவ்வளோ வீரியமாக இருக்க போகுதுங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். பட் தமிழ்நாட்டு அரசியலில் இது உற்று கவனிக்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.